ஹாய். ஹாய். நாங்க எல்லாரும் கொடைக்கானல் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிட்டோமே. ஆமா. பாருங்க நாங்க இப்போ எல்லாமே பேக் பண்ணி ரெடி ஆயிட்டோம். இப்போ வந்து நாங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்ல வந்து இது வந்து எங்க ரெண்டு பேருக்கும். இது வந்து எங்களுக்கு இந்த கேப் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க பேசிக்கீங்க. நாங்க வந்து பக்கவா எல்லாமே பேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அது வந்து பஸ் தான் போறோம். பஸ்ல கார் புக் பண்ணிருக்கோம். கார் வந்துருச்சு. இப்போ நாங்க கீழ இறங்கிட்டு கீழ இறங்க போறோம். இங்க பாருங்க, நான் ஒரு பேக், உன் பேக் காமி, அஷு அந்த ஒரு பேக், அடுத்து இங்க சூட்கேஸ் ஒண்ணு, இன்னொரு சூட்கேஸ் ஒண்ணு. கார்ல ஏறிட்டு உங்களுக்கு மறுபடியும் பாக்குறோம். இப்போ நாங்கள் காரில் எல்லாரும் ஜாலியாக கிளம்பிட்டோங்க. பாருங்களேன், எல்லாரும் ஒரே சந்தோஷம்தான். இப்போது போர்டிங் பாயிண்ட்டுக்கு தான் நாங்கள் போகிறோம். போனோடனே பஸ் வரும், நம்ம அதில் போகிறோம் கொடைக்கானலுக்கு. ஒரே ஹாப்பி தான் எல்லாரும். ஓகே, இப்போ நாங்க வந்து போர்டிங் பாயிண்ட் வந்துட்டோம். இதுதான் இந்த இடத்துல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆமா, பஸ் ஏறிட்டு திரும்பி வரோம். ஆமா, பாருங்க நம்மள மாதிரி நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பஸ்ஸுக்காக கரையை காட்டுறாங்க. இதுதான் நம்ம போற அந்த டிராவல்ஸ் நேம் வந்து இதுதான். பாக்கியலட்சுமி யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நிறைய கம்பெனி வச்சிருக்காங்க. அதுல பஸ் கம்பெனியும் சரி. ஓகே, பஸ் வந்த பிறகு கண்டினியூ பண்றோம். பாய். ஹாய். இப்போ நாங்க ஜூஸ் வாங்கி குடிக்க போறோம். இல்ல, சரி, இன்னொன்னு வாங்கிக்கிறதுக்கும். நாங்க சீக்கிரமா வந்துட்டோம். பஸ் தான் லேட்டு. பறக்க போறதுல போக போறோம். சேஃப்டிக்கு இன்னொரு தண்ணி பாட்டில் வாங்கிட்டாரு. ஓகே கைஸ், வந்து நாங்க வந்து வாங்கிட்டு இருக்கோம் பொருட்கள். ஆனாலும் நான் பேசுறது கேட்கும். இப்போ பரவாயில்ல, என்னதான் தூரத்துல இருந்தாலும் நான் பேசுவேன். இப்போ வந்து ஜூஸ் வாங்கிட்டு தண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டில் வாங்கியிருக்கோம். பாத்தீங்கன்னா நாங்க ஜாலியா இருக்கோம். கார்ல எனக்கு நல்ல தூக்கம் வந்துச்சு. ஐயோ, எனக்கு வாந்தி வந்துச்சு. மிரண்டா வாங்கியிருக்கோம். நாம தண்ணி சப்போஸ் தரணும்னு வச்சுக்கோங்க பஸ்ல. சரி, நம்ம இப்போ பஸ் ஏறின பிறகு கண்டினியூ பண்ணுவோம் வீடியோ. எங்க பஸ் வர இன்னும் வந்து 15 நிமிஷம் ஆகும். பஸ் வர இன்னும் எத்தனை நிமிஷம் ஆகும்? 15 நிமிஷம் ஆகும். 15 நிமிஷம் இங்கதான் நாங்க வெயிட் பண்ணணும். ஸோ பஸ் வந்த பிறகு கண்டினியூ பண்ணலாம். இன்னும் பஸ் வரல. 9:15 தான் பஸ் வரும். ஸோ ஐயோ, ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இல்ல மழைலாம் பெய்யல. பசங்கள்லாம் பஸ் வந்துடும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு சர்ப்ரைஸாக மழை தான் பயங்கரமாக வந்தது. ஸோ அதனால் பஸ்ஸு கொஞ்சம் லேட் ஆச்சு. பஸ்ஸு வந்துருச்சுங்க. நம்ம இப்போ பஸ்ஸில் ஏறிட்டோம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு புக் பண்ண பஸ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு கடைசி நிமிஷத்தில். அப்புறம் நாங்கள் வேறு ஒரு பஸ் தான் புக் பண்ணோம். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடைசி சீட்டு கீழேயும் மேலேயும் புக் பண்ணியிருக்கோம். கீழே இப்போ நானும் அவரும் இருக்கோம். பசங்க இப்போதைக்கு மேலே இருக்காங்க. அப்புறம் தூங்குற டைம் வந்து நானும் ஜெயும் அவரும் அஷ்வியும் படுத்துப்போங்க. இப்போ பாருங்கள் பசங்க என்ன ஜாலியாக இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் தனி உலகத்துலேயே உட்காந்துருக்காங்க. ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க அவங்களுடைய மூமெண்ட். அவங்க நல்லா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு குஷியாக இருக்காங்க. எங்களுக்கு இப்போ தூக்கமே வரல. எனக்கு அஸ்வி ரெண்டு பேருக்குமே தூக்கமே வரல. அதனால உட்காந்து ஜன்னல் தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா எல்லாருக்கும் தூக்கம் வந்த பிறகு சேஞ்ச் ஆகிக்கிட்டோம். கீழே போய் எனக்கு ஆனால் தூக்கம் வரல. அதுக்கப்புறம் காலையில் ஆயிடுச்சு. அதனால நான் தான் ஃபஸ்ட்டு எந்திரிச்சு வெளியே ஜன்னலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு போர் அடிச்சது தூங்க. அதனால வெளியே பார்க்கலான்னு தான் ஒரு பிளானோட நான் தான் ஃபஸ்ட்டு எந்திரிச்சிருக்கேன். மேலே அஸ்வி டாடி ரெண்டு பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. மம்மியாமே இங்கே தூங்கிட்டு தான் இருக்காங்க. வெளியே வந்து சூப்பராக இருந்தது இந்த இதுவே. அதுக்கப்புறம் இப்போ மம்மி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து எந்திரிச்சிருவாங்க. அதான் நான் எழுப்பிடுவேன். இவன் ஒரு ஆர்வத்தில் என்னை வேற எழுப்பி உட்கார வச்சுருக்காங்க. மணி ஒரு 6 தான் ஆகும். நம்ம இன்னும் கொடைக்கானலெல்லாம் ரீச் ஆகலை. இப்போ மேலே போய் நம்ம அவங்கள எழுப்பணுங்க. என்னை மட்டும் எழுப்பினா விட மாட்டேன். எல்லாரையும் எழுப்பி விட்டுருவேன். நான்லாம் இல்லைங்க, அவருங்களையும் எழுப்பிடுவோம்.
இப்போ கொடைக்கானல் நம்ம ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பிளேஸ்லாம் பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து கேப் வந்து அங்கே ரெடியாக இருக்குது. நம்ம இது வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி புக் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அங்கே போய் எதுவும் புக் பண்ணணுன்னு எதுவும் அவசியமே இல்லைங்க. நம்மளுக்கு கேப் வந்துடும். அதில் நம்ம ஏறி நம்மளுடைய ரூம் ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருக்கோம். அங்கே போய் நம்ம ஸ்டே பண்ணணும். இப்போது போயிட்டே இருக்குது பஸ்ஸு. சுற்றி 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 போகுது. மேலே ஏறுதுன்னு நினைக்கிறேன். நம்ம கொடைக்கானல் ரீச் ஆன உடனே கேபில் மீட் பண்ணுறவங்கள நான். நாங்கள் இப்போ கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். இப்போ கேபுக்கு தான் போகிறோம். ஸோ இப்போ கேபுக்கு வந்தாச்சு. ஸோ சூப்பராக இருக்குது இங்கே கொடைக்கானல் வியூ பார்க்க. நல்லா ஜில்லுன்னு இருக்குது. ஸோ நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி வந்துட்டோம். இப்போ நாங்கள் ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோங்க. கேபில் ரூமுக்கு ரீச் ஆன உடனே நான் உங்களுக்கு அங்கே ஃபுல் வீடியோலாம் எடுக்கிறோம். இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் இப்போவே அந்த போட்டிங் இதெல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் கடந்து தான் நம்ம ரூமுக்கு போகிறோம். ரூமுக்கு போனோடனே நாங்கள் ரூம் டூர் போடுறோம் உங்களுக்கு. எங்களுடைய ரூம் டூர் பாருங்களேன். இந்த காட்டேஜில் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. ஆனால் இங்கே ரூம்ஸ் எல்லாம் நமக்கு புக் ஆனது இந்த ரூம் தான். வாங்க இப்போ நம்ம ரூம்குள்ளே போகிறோம். ஸோ ரூம் பால்கனி வியூ வந்து இதுதான். சூப்பராக இருந்தது. நிறையா மரங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் அந்த வியூ பார்க்கவே நல்லா சூப்பராக இருந்தது. ஸோ பாருங்கள், அப்படியே ஒரு இது மாதிரி இருக்குது. அப்படியே சுற்றி ஒரு ஃபார்ம் மாதிரியே இருக்குது. சூப்பராக இருக்குது அது பார்க்க. கீழே வந்து கிரிக்கெட் விளையாட அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம வேணால் விளையாட ட்ரை பண்ணலாம். ஸோ ரூம்குள்ளே வந்து எல்லாத்தையும் வச்சாச்சு. இந்த ரூம்லேயே நம்ம வேணும்னா ஃபுட்டெல்லாம் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இதுதான் மெனு. காலையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃபன் வந்து அவங்க நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. இந்த பெட் பார்த்தீங்களா, நமக்காக சூப்பராக ஹார்ட் ஷேப்லாம் போட்டு டவல்லே சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ரூமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துட்றாங்கங்க. அப்புறம் பக்கத்தில் வந்து கபோர்டு இருக்குது. நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து அதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இவங்க 2 பேரும் பார்த்தீங்களா ஆளால் வீடியோ எடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூமும் பார்த்தீங்கன்னா செம்ம நீட்டாக க்ளீனாக இருக்குங்க. ஒரு சோஃபா ஒன்று கொடுத்துட்றாங்க. நம்ம 4 பேருக்கு இந்த ரூம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. வித் பால்கனியோட சூப்பராக இருக்குது. இனிமேல் நாங்கள் வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு இமிடியேட்டாக நாங்கள் கிளம்ப போகிறோம். ஏன்னா நாங்கள் ரீச் ஆகிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 7 அதில் ரீச் ஆகும்னு பார்த்தா நாங்கள் 10:30க்கு தான் ரீச் ஆனோம். இப்போ எல்லாமே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சைட் சீயிங்க்கு போக போகிறோம். கிளம்பிட்டு உங்களை மீட் பண்ணுறோம் நாங்கள். உங்களுக்கு இந்த ரூமோடைய ஃபுல் வியூ வந்து காட்டுறேங்க. ஒரு நம்மளுக்கு ஹீட்டர் ஹேர் ட்ரையர் கொடுத்துட்றாங்க. நம்ம ஹேர் வாஷ் பண்ணால் இது பண்ணுறதுக்கு. அப்புறம் சுடு தண்ணி போகிறதுக்கு கெட்டில்லாம் கொடுத்துட்றாங்கங்க. நம்ம காஃபி டீ அந்த பவுடர் கொடுப்பாங்க. நம்ம தேவைன்னா சூடு பண்ணி குடிச்சிக்கலாம். கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ரூமோடைய ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குது. ப்ரைஸிங்லாம் கூட நல்லா நார்மலாக தாங்க இருக்குது. ஒரு சோஃபா செட்டு, ஒரு டிப்பா, அப்புறம் டிவியும் கொடுத்துறாங்க. தேவைன்னா டிவி கூட அங்கே இருக்குது. பார்த்துக்கலாம் நம்ம ஃப்ரீயாக இருக்கும் போது. இனி நாங்கள் கிளம்ப போகிறோம். இப்போ வந்து நான் தான் ஃபஸ்ட்டு குளித்து கிளம்பியிருக்கேன். இப்போ தான் ஒருத்தராக குளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம கிளம்பிட்டோம். அப்புறமா ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ இப்போ நான் வந்து அவங்க குளிக்கிற கேப்பில் ரூமெல்லாம் நல்லா சுற்றி காமிச்சிடுறேன். அடுத்து இதுதான் நம்மளோட கீ கார்டு. 210 தான் நம்ம ரூம் நம்பரு. 210 தான் நம்ம ரூம் நம்பர். ஸோ இதை எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சே கரண்ட் ஆஃப் ஆகிடும். பட் நம்ம கரண்ட் இல்லை, லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிடும். ஆனால் நம்ம போட்டே வச்சிடலாம். நம்ம எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கிறோம், ஒரு பொருளும் என்னென்ன தந்திருக்காங்கன்னு. இதோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் என்னென்ன தந்திருக்காங்கன்னு பார்ப்போம். ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு முன்னாடி பெட்டு கிட்ட வந்து ஒரு சின்ன டேபிள் லேம்ப் வைக்கிற டேபிள் மாதிரி இருக்கும். அந்த டேபிளில் வந்து அவங்க வந்து ஒரு டெலிஃபோன் மாதிரி தந்திருந்தாங்க. அதை வந்து பாருங்கள். இதோ இதுதான் அந்த டெலிஃபோன். நம்ம வந்து இதில் ரிசப்ஷனுக்கெலாம் கால் பண்ணலாம். ரிசப்ஷன் நம்பர் 9 தான். ரூம் சர்வீஸ்க்குமே கால் பண்ணிக்கலாம். அதில் தான் கால் பண்ண முடியும். அங்கே நார்மல் ஃபோனுக்கு வந்து கால் பண்ண முடியாது. ரூமுக்காக மட்டும்தான் அந்த டெலிஃபோன். இப்போ அடுத்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்ட பார்க்க போகிறோம். ஸ்டூல்லாம் அவங்களே தந்திருக்காங்க. அடுத்து ஒரு ஹேர் ட்ரையர் தந்திருக்காங்க. அடுத்து ஷாம்பூ சோப்பும் அவங்க தந்திருந்தாங்க. ஆனால் நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஹீட் பண்ணுறது, வாட்டர் ஹீட் பண்ணுறது தந்திருக்காங்க.
அத்தை அவங்க ஒரு ஜக்கு 2 கண்ணாடி கிளாஸ் 2 கப்பு தந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் அழகா நீட்டாக அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்னோட டாடி குளிக்க போயிட்டாரு. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியும். இதுக்குள்ளே ட்ரெஸ் எல்லாம் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் என்னால் இதை ஓப்பன் பண்ண முடியல. பட் இப்போ மம்மி கிட்ட கேட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். அதோ இப்போ வந்து நல்லா பெருசாகவே தந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ தான் டாடி வந்து குளிக்க ஆரம்பிச்சு இப்போ அடுத்து மம்மி அர்ஷியாக குளிக்க போகிறாங்க. ஸோ டிவி பாருங்கள். டிவியில் நல்லா வெறும் சன் டிவி தான் ஓடிட்டுருக்கு. வேறு எதுவுமே ஓடலை. இதெல்லாம் சூட்கேஸ். இதோ பால்கனி வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால நான் அவங்க கிளம்புற கேப்பில் வந்து பால்கனி பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன். அதான் சூப்பராக இருந்தது. அதனால தான் கீழே வேற அந்த கிரிக்கெட் போட்டிருந்தாங்க. நான் வந்து அப்புறமா அங்கே போய் விளையாடலான்னு இருக்கேன். கீழே கோழி அதெல்லாம் வந்து வளர்க்குறாங்க. அது என்ன கோழின்னு தெரில. டாடி கிட்ட கேட்டால் வான் கோழின்னு சொல்கிறாரு. ஆனால் எனக்கு தெரில. இதோ கப்பெல்லாம் வச்சுருக்காங்க. முன்னாடி இருந்து தான் நான் இப்போ போயிடுச்சு. ஸோ ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் கிளம்பிடுவோம். இப்போ வந்து எல்லாரும் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. மம்மியும் அஸ்வியும் வந்து மேக்கப் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ டாடியும் குளிச்சுட்டாரு. எல்லாருமே போண்டா குர்ரா நான் பேசுகிறேன் கொஞ்சம். பாருங்கள், நம்ம எல்லாம் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செம்ம குளிருங்க. அப்பா ஹீட் இருந்ததுனால தெரிஞ்சிக்கல. குளிச்சுட்டு வந்தாச்சு. இந்தடா இப்படி நீ இப்படி. ஓகே, இப்போ வந்து எல்லாருமே குளிச்சிட்டோம். அக்கா மட்டும் இன்னுமே மேக்கப் தான் போட்டுட்ருக்கா. ரொம்ப நேரம் ஆக்குறாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம பால்கனியில் போய் மம்மியை பார்ப்போம். மறக்காமல் எல்லாரோட ட்ரெஸ்ஸும் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எல்லாருமே பிளாக் தான் போட்டிருக்கோம். ஆனால் என் அக்கா மட்டும் இப்போ பிளாக் கலர் பேண்ட் போட்டுட்டு டாப்ஸ் க்ரீன் போட்டுட்டா. எல்லாருமே பிளாக் கலர் ட்ரெஸ் தான் போடணும்னு சொல்லிட்டு பண்ணோம். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வி மட்டும் பிளாக் ஜீன் போட்டுடுச்சு. நாங்கள் 3 பேரும் பிளாக் போட்டோம். ஜெயிக்கிட்ட பிளாக் இல்லைங்கிறதுனால அவன் என்ன பண்ணிட்டான், டக்குன்னு பிளாக் ஸ்வெட்டரை போட்டுட்டான். ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சிங்காக எல்லாருமே ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபுல் பிளாக்ல தான் போக போகிறோம். ட்ரெஸ் எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விளாக்லலாம் எனக்கு அதிகமாக பேசி பழக்கம் கிடையாது. ஏதோ நம்ம சொல்கிறது உங்களுக்கு இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஜெயிக்கிட்டே கொடுத்துட்றேனுங்க. ஒரு நிமிஷம் இருங்க கொஞ்சம். இந்தடா அப்புறம் நீ பேசுகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று எங்கள் ஹோட்டலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இருக்கானா நாங்கள் வந்து கொஞ்சம் பஸ் லேட்டாக இருந்ததுனால பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு, காலி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. டைமிங் படி தான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாரும் மேக்கப் போட ஆரம்பிச்சதுனால மம்மி வந்து டாடி வழக்கம் போல் வேலை வாங்கிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய கண்ணாடி இருக்கு. அதனாலும் அந்த குட்டியாக ஒரு கண்ணாடி இருக்கு, அதை வந்து பிடிக்க சொல்லிட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் என் அக்கா வந்து அந்த பெரிய கண்ணாடி தான் பார்த்துட்டு இருக்கா. இதோ பாருங்க, இவ்வளோ பெரிய கண்ணாடி இருக்கு. ஆனால் அந்த குட்டி கண்ணாடி டாடி பிடிக்கிற நிலைமைக்கு மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் எல்லாரும். நான் வந்து இதெல்லாம் பேக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு ரெடி ஆகிட்டோம். ஸோ இப்போ தண்ணி பாட்டில்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து வேறு எதாவது திங்ஸ் இருக்கான்னு பார்த்துக்க சொல்லிட்டேன் எல்லாரையும். வேறு எந்த திங்ஸும் இல்லை. இப்போ போக போகிறோம் ஹோட்டலை விட்டு வெளியே போய் சைட் சீயிங் தான் இதுக்கு மேலே. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, பட் ஆல்ரெடி நம்ம சாப்பிட்டுட்டோம். சாப்பிடல, பட் நம்ம வந்து ஹோட்டலில் நிறுத்தி சாப்பிட்டுக்கலாம் வேணும்னா. ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் மழையான மாதிரி தான் இருக்குது. ஒரு 12 மணி 12:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அதனால சாப்பாடு தான். ரூமை விட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ சூப்பர். ஏதோ இங்கே பாருங்கள், இதையுமே காமிக்கிறேன் எப்படி ஹோட்டலே இருக்குன்ட்டு. ஸோ அவங்க வெளியே வர வரைக்கும் அவங்க வந்து புது ஸ்லிப்பர்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் போட்டுட்ருக்காங்க. போட்டுட்டு தான் வெளியே வருவாங்க. ஸோ இப்போ வந்து லாபிக்கு வந்துட்டோம். லாபி சூப்பராக இருக்குது பாருங்க. நல்லா சோஃபாலாம் போட்டு கேப் டிரைவர் வரலன்னா வெயிட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து எங்களுக்கு கேப் டிரைவர் வந்துட்டாங்க. அங்கே பார்க்கிங்கில் வெயிட் பண்ணிருக்காங்க. இங்கே வந்து மம்மிஸ் வந்து ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுக்க சொன்னாங்க. எடுத்துகிட்ட பிறகு இப்போ கேபுக்கு போய் சைட் சீயிங்லாம் போக போகிறோம். சைட் சீயிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு சிட்டி டூர்லாம் போகிறோம். சிட்டி டூர் தான் கொடைக்கானல் ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து கேப் இதுதான் நம்ம கேப். ஸோ பாருங்க. ஸோ இப்போ உள்ள ஏறின பிறகு சைட் சீயிங் தான். என்னை வந்து விண்டோ சீட்டில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து நடுவில் தான் உட்காரணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு தெரியல. நான்வெஜ். ஸோ காருக்குள்ளே ஏறியாச்சு. ஒரே ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா இப்போ கொடைக்கானல் வந்து நம்ம வந்து சைட் சீயிங் போக போகிறோம். இதோ பாருங்க, டாடி வந்து டிரைவர் சீட்டில் உட்காந்துக்கிட்டாரு.
ஸோ இப்போ இறங்கி நம்ம வந்து ஹோட்டல் போக ஆரம்பிச்சிட்டோம். ஹோட்டல் தான் போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பகல் கிட்டத்தட்ட மணி 12 ஆனதுனால ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு போயிடுவோம். ஏன்னா காலையிலே சாப்பிடல. ஸோ ஒரேடியாக லஞ்ச் முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம். ஸோ இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி கடை இருக்குது அப்படின்னாரு. அதை தேடி தான் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அவர் வண்டி வந்து இங்கே கீழே இறங்குறது கொஞ்சம் கஷ்டங்கிறதுனால அங்கே வண்டியை மேலேயே நிறுத்திட்டு ஒரு இடம் மட்டும் சொன்னார் டிரைவர். ஸோ அந்த இடத்துல போய் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அந்த இடத்த தேடி போயிட்டு ஹோட்டலுக்கு வந்தாச்சு ஒரு வழியாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஹோட்டல் தான். ஸோ இப்போ காலையிலே இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி சாப்பிட்லான்னு ஒரு முடிவு பண்ணிச்சு எல்லாரும். ஸோ ஏன்னா பிரியாணினாலே எங்கள் எல்லாருக்கும் 4 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து லஞ்சை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்து உட்காந்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த சாப்பிட்றதோட நம்ம இந்த இதை முடிச்சுப்போங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து சைட் சீயிங்கு. ஸோ அந்த சைட் சீயிங் வந்து ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு காட்டுறோம். Day 1, Day 2, Day 3ன்னு 3 வீடியோவை அதை எடுத்து காட்டலாம். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.